சீசன் 1ல இந்த அடைவுக்குட்டா காட்டுக்குள்ள நடக்கிற குற்றத்துக்குலாம் இந்த ஊரோட பிரசிடென்ட் தான் காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலுமே இந்த கான்ஸ்டபிளுக்கான அவங்க ஃப்ரெண்டை கண்டுபிடிக்காம விட்டுறா. சோ இப்போ இந்த சீசன் 2ல நம்ம ஃப்ரெண்டு சந்திரிகாவை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இந்த பொண்ணை பார்த்ததுமே பாராட்டு விழா நடத்துறாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் ஒரு கேஸ் ஃபைல் எடுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. அந்த கேஸ் ஃபைல் கீழே விழுந்துரு கையை விட்டு பார்க்கும்போது தேல் அவரை கிடைச்சிருது. ஆனா அந்த தேரை சாவடிக்காம காட்டுல பக்துலி அம்மான்னு ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்கள போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் வராங்க. பார்த்தா அவங்க தேல் கூட எல்லாம் பேசுறாங்க. அதை பார்த்ததுமே அந்த பொண்ணுக்கு கடைசியா பூஜை நடக்கும்போது அவங்க ஒரு தேல் வந்திருக்கும். சோ இவங்க மேல சந்தேகப்பட்டு இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. பட் இந்த பாட்டி இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்ததை கண்டுபிடிச்சிடறாங்க. நீ தேடுற விஷயம் என்கிட்ட இல்ல உங்ககிட்டயே தான் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்றாங்க. சந்திரிகா கூட இருந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறா. பட் ஒரு க்ளூ கூட கிடைக்காம அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட போயிட்டு சந்திரிகாவோட ஃபைலை மட்டும் சிபி ஆபீஸ்ல இருந்து திருப்பி கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவரு அங்க ஏற்கனவே போயிடுச்சு, இந்த கேஸ் கண்டிப்பா க்ளோஸ் ஆயிடும், நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த பொண்ணு இறந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அம்மா அப்பாவே இந்த கேஸை விட சொல்றாங்க. நீ ஏன் தேடிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு சார், கண்டிப்பா நான் தேடி தான் ஆவன்னு சொல்லிட்டு சொல்றா. தென் இந்த ஊர்ல இறந்து போன பொண்ணுங்களுக்கு எல்லாம் திதி கொடுக்குறாங்க. அப்ப காக்காங்களாம் வந்து சாப்பாடை சாப்பிடும்போது சந்திரிகாவோட சாப்பாடை மட்டும் சாப்பிட மாட்டுது. ஆக்சுவலா இறந்து போனவங்க தான் காகமா வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம ஃப்ரெண்டுமே உயிரோட இருப்பான்னு சொல்லிட்டு நம்பி இவங்களோட ஹெட் ஆபீசர் கிட்ட போயிட்டு சந்திரிகா உயிரோட இருக்கான்னு கண்டிப்பா எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிருவேன், கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா. சோ அந்த ஆபீசரும் இந்த பொண்ணு மேல நம்பிக்கை வச்சு சிபி ஆபீஸுக்கு கால் பண்ணி அந்த ஃபைலை மட்டும் 3 நாள் கழிச்சு தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டு டைம் கேட்கறாரு. அண்ட் இந்த பொண்ணுக்கும் டைம் கொடுக்குறாரு. தென் சந்திரிகா ஒரு அட்ரஸுக்கு மணி ஆர்டர் போட்டிருப்பாங்க. சோ அதை பத்தி விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆபீஸ் போறாங்க. ஆனா அதோட டீடைல்ஸ் ஹையர் ஆபீஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. சோ அதோட டீடைல்ஸ் எல்லாம் நாளைக்கு தான் வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டே கிளம்பி சந்திரிகாவோட வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப மழை பெய்யுது, நாளைக்கு போங்கன்னு சொல்லிட்டு சந்திரிகாவோட ரூம்லயே தங்க வைக்கிறாங்க. அப்ப சந்திரிகா வச்சிருந்த ஒரு பொம்மையை தொல்லான்னு சொல்லிட்டு போறா. அதை பார்த்து அவங்க அம்மா அந்த பொம்மையை மட்டும் தொடாத, ஒரு நாள் நான் தொட்டுட்டு 3 நாள் என்கிட்ட பேசவே இல்லை, மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவன் என்கிட்ட பேசினான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போகும்போது ஜாக்கிரதையா தூங்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தேகப்படுறா. அப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சந்திரிகாவோட பீரோவை திறக்கிறா. பார்த்தா கடைசியா அந்த சந்திரிகா தொலையும் போது போட்டிருந்த ட்ரெஸ் ரத்தக்கரோட இந்த பீரோல தான் இருக்கும். அதை பார்த்ததுமே பயந்துகிட்டே சாவியோட ஹோல்ல இருந்து பாக்குறா. அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கணக்கு உள்ளதா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ஷாக் ஆவறா.